Hi students, நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோ கிளாஸில் என்ன பார்த்தோன்னா ஜியாகிரஃபியில் 7th சாப்டர் மேப்பிங் ஸ்கில்ஸ் அந்த சாப்டர் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்துட்டு ஒரு நியூ சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம். என்ன சாப்டர்னு பார்த்தீங்கன்னா சிவிக்ஸில் வந்துட்டு 5th சாப்டர் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அந்த சாப்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 271 இருக்குது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஃபஸ்ட் இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்த லெசனில் வந்துட்டு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தலாம். டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்தியா வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமும் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். To learn about the rural and urban local government. So village and cities இருக்கக்கூடிய local self government பற்றி பார்க்குறோம். To learn about the nature and working of பஞ்சாயத் ராஜ் system in India. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அதோட நேச்சர் என்ன, அதில் வந்துட்டு ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். To understand the 73rd and 74th Constitutional Amendment Acts 1992. ஸோ கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய 73rd and 74th Constitutional Amendment Act அதாவது 1992 கொண்டு வந்த அந்த ஆக்டை பற்றி பார்க்குறோம். To know about the historical origin and development in local self-government in தமிழ்நாடு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட ஹிஸ்ட்ரி அது எப்படி ஆரிஜின் ஆச்சு, எப்படி வந்துட்டு டெவலப் ஆச்சு அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான சாப்டர் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற சாப்டர். ஸோ பேஜ் நம்பர் 271 இருக்குது. சிவிக்ஸ் யூனிட் நம்பர் 5 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மீனிங் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட். Local self-governments are institutions that look after the administration of an area or a small community such as village, a town or a city. So local self-government அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனை வந்துட்டு பார்த்துப்பாங்க. அதான் சொல்கிறாங்க that look after the administration of an area or a small community. ஸோ அந்த லோக்கல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா இல்லாட்டி ஸ்மால் கம்யூனிட்டி, அதாவது வில்லேஜஸ், டவுன், சிட்டி இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்துட்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஆர் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் that look after the administration of an area or a small community such as village, a town or a city. ஒரு வில்லேஜ், ஒரு டவுன் இல்லாட்டி ஒரு சிட்டியோட அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஆப்ரேட்ஸ் அட் த லோவஸ்ட் லெவல் ஆஃப் சொசைட்டி. ஸோ சொசைட்டிக்கு ரொம்ப லோவஸ்ட் லெவல்னால் கீழே ரொம்ப கீழே ரொம்ப வேலை பார்க்குறது யார் அப்படின்னா இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான். இட் ஒர்க்ஸ் ஆஸ் த கிராஸ் ரூட் லெவல் க்ளோஸ் டு த பீப்புள் டச்சிங் தயர் எவ்ரிடே லைஃப். ஸோ இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா இட் இஸ் த ரூட் லெவல். இதுதான் வந்துட்டு ஒரு அதாவது வந்துட்டு பீப்புள், அந்த கம்யூனிட்டி, ஒரு டவுன், ஒரு வில்லேஜ், ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட டே டு டே லைஃப்பை வந்துட்டு அந்த டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதை பார்க்கும். அந்த பீப்புள் கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்கும். அந்த பீப்புள்ஸ் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரிடே அவங்கள அந்த லைஃப், அந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸாக வந்துட்டு வாட்ச் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க இட் ஒர்க்ஸ் அட் த கிராஸ் ரூட் லெவல் க்ளோஸ் டு த பீப்புள் டச்சிங் தயர் எவ்ரிடே லைஃப். Local self-government is the management of local affairs by such local bodies which have been elected by the local people. So local self-government அப்படிங்கிறது வந்துட்டு is the management of local affairs. அதாவது இந்த வில்லேஜ், சிட்டி அண்ட் டவுன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸ், அதாவது வந்துட்டு அஃபேர்ஸ், அதாவது அந்த குறிப்பிட்ட இடத்துல நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னா லோக்கல் பாடிஸ், அதாவது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ். அவங்கள யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு எலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் லோக்கல் அஃபேர்ஸ் பை சச் லோக்கல் பாடிஸ் which have been elected by the local peoples.
These local bodies provide services to the local community as well as act as an instrument for the democratic self-government. ஸோ இந்த லோக்கல் பாடி வந்துட்டு லோக்கல் கம்யூனிட்டி அதாவது வந்துட்டு சின்ன சின்ன ஸ்மால் வில்லேஜஸ் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸுக்கு வந்துட்டு சர்வீஸை பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க தீஸ் லோக்கல் பாடிஸ் ப்ரொவைட் சர்வீசஸ் டு த லோக்கல் கம்யூனிட்டி ஆஸ் வெல் அஸ் அதாவது இந்த லோக்கல் கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் அதாவது ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் it acts as an instrument for democratic self government. ஸோ செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த சின்ன சின்ன வில்லேஜில் டவுனில் சிட்டிஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு எல்லா பீப்புள்ஸும் போயிட்டு அந்த கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்ல முடியாது. ஸோ இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட அதாவது டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க it acts as an instrument for democratic self government. ஸோ அதான் வந்துட்டு ஒரு democratic self governmentக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ local self government is nothing but these are the institutions that look after the administration of an area or a small community such as village, town or a city. ஸோ local self government அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது என்ன பார்த்துக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா இல்லாட்டி ஸ்மால் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கும். ஸோ லோக்கல்ஸ் அதாவது சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பைஹார்ட் பண்ணவே வேண்டியதில்லை. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றின தான் வந்துட்டு நம்மளோட சிவிக்ஸ். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக எழுதிடலாம். இதான் வந்துட்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட பேக்ரவுண்ட் அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன? The idea of local self-government is a very old concept in India. ஸோ இந்தியாவில் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட ஐடியா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஓல்டு கான்செப்ட். அதாவது வந்துட்டு இந்தியாவிலே ரொம்ப ஓல்டு கான்செப்ட் தான் வந்துட்டு இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட ஐடியா அப்படிங்கிறாங்க. It was its peak under the later Cholas or the imperial Cholas of Tanjore. ஸோ இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து எப்போ பீக் எப்போ வந்துட்டு ரொம்ப பாப்புலராக இருந்ததுன்னா சோலா பீரியட்ஸ் அதாவது சோலா பீரியட்ஸ்லேயும் இம்பீரியல் சோலாஸ் ஆஃப் தாஞ்சூர்னா தாஞ்சூரை இது ரூல் பண்ண அந்த சோலாஸ் பீரியட்லேயும் வந்துட்டு இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. There are historical records of reference to the local self-government under Mauryan administration. So Mauryan administration is nothing but Mauryan dynasty அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனாசிட்டி இருந்தது. உங்களோட நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு சாப்டராக இருக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா இந்த மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் local self-government existed throughout the country with its own diverse characteristics of ancient India. So இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியா அதாவது ஹோல் கண்ட்ரிலையுமே வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகிருந்தது வித் இட்ஸ் ஓன் டைவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது வந்துட்டு அதுக்குண்டான கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு நம்மளோட ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்துட்டு இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகிருந்தது. During the medieval period, local self-governments had somewhat declined due to the onslaught of feudalism. ஸோ feudalismனால மிடிவியல் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது, அதாவது குறைய ஆரம்பிச்சது. It was revived during the British period in the last quarter of 19th century with Western orientation of training in democracy with Lord Ripon's resolution in 1882. ஸோ வந்துட்டு ரிவைவ்ட் அப்படின்னா வந்துட்டு புதுப்பிக்கிறது. இது வந்துட்டு மிடிவியல் பீரியடில் வந்துட்டு டிக்ளைன் ஆனாலும் பிரிட்டிஷோட பீரியடில் வந்துட்டு ரிவைவ் ஆச்சு, அதாவது புதுப்பிச்சு புது ஒரு மறுமலர்ச்சியாக வந்துட்டு வந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில் லாஸ்ட் குவார்ட்டரில் வந்துட்டு அதாவது வந்துட்டு 19th செஞ்சுரியில் வந்துட்டு 75 அதாவது வந்துட்டு 100 அப்படிங்கிறது ஃபுல் 50 அப்படிங்கிறது வந்துட்டு 50 அப்படிங்கிறது வந்துட்டு ஹாஃப் 25 அப்படிங்கிறது குவார்ட்டர். அப்போ வந்துட்டு லாஸ்ட் குவார்ட்டர்னு பார்க்கும்போது 19th செஞ்சுரியில் 76 வந்துட்டு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. எது மூலயமானா லார்ட் ரிப்பனோட ரிசொல்யூஷன் ஆக்ட் அதாவது வந்துட்டு 1882ல் இந்த லார்ட் ரிப்பன் கொண்டு வந்த அந்த ரிசொல்யூஷன் மூலயமா இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு மறுபடியும் ரிவைவ் ஆச்சு. லார்ட் ரிப்பன் வாஸ் நோன் அஸ் த father of local government for laying the foundations of local self governments in modern times. So
லார்ட் ரிப்பன் அப்படிங்கிறதா வந்துட்டு ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோக்கல் கவர்மெண்ட்டோட ஃபாதர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ட் ரிப்பன். ஸோ வந்துட்டு இவர் தான் வந்துட்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது மாடர்ன் டைம்ஸில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை வந்துட்டு லே பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு பார்க்கும்போது அதுக்கு வந்துட்டு நிறைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு த்ரூ அவுட் த கண்ட்ரி வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகிருந்தது வித் இட்ஸ் ஓன் டைவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில். ஸோ மிடிவியல் பீரியடில் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் பிரிட்டிஷோட பீரியடில் வந்துட்டு எகெயின் ரிவைவ் ஆகி 19th செஞ்சுரியோட லாஸ்ட் குவார்ட்டர் ஹாஃபில் வந்துட்டு இது ரிவைவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருனாலன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஓரியன்டேஷன் ஆஃப் ட்ரைனிங் இன் டெமோக்ரஸியில் வந்துட்டு லார்ட் ரிப்பனோட ரெசொல்யூஷனால் 1882 லார்ட் ரிப்பனோட ரெசொல்யூஷனால் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரிவைவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லார்ட் ரிப்பனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டைம்ஸில் வந்துட்டு அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கான ஃபவுண்டேஷனை லே பண்ணது யார் அப்படின்னா வந்துட்டு இந்த லார்ட் ரிப்பன் தான். Under the Government of India Act 1935, provincial autonomy was introduced. So, Government of India Act 1935 படி ப்ரொவிஷனல் ஆட்டோனமினா வந்துட்டு அந்தந்த ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு பவர் தான் வந்துட்டு ஆட்டோனமி, அதை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. திஸ் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் 1937. ஸோ அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிற வந்துட்டு 1935 கொண்டு வந்து அது எப்போ வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆச்சு கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னா 1937 அது வந்தது. இந்த ப்ராவின்சஸ் where the Congress formed its government, rural development received special administration, ஸோ ஸ்பெஷல் அட்டென்ஷன். ஸோ ஒவ்வொரு ப்ராவின்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டு, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு அவங்களோட கவர்மெண்ட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு ரூரல் டெவலப்மெண்ட் வந்துட்டு வில்லேஜ் டெவலப்மெண்ட் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனை வந்துட்டு ரிசீவ் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. இட் வாஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் காந்திஸ் ப்ரோக்ராம் தட் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் would be built from villages to the highest level. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டை தான் வந்துட்டு காந்தியோட ப்ரோக்ராமில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான் என்னென்னா பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஒரு வில்லேஜ் லெவலில் வந்துட்டு ஹையஸ்ட் லெவல், வில்லேஜஸ் ஸ்டார்ட் ஆகி சிட்டிஸ் கண்ட்ரி வரைக்கும் இந்த லெவல் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, இட் வாஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் காந்திஸ் ப்ரோக்ராம் தட் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் would be built from the village to the highest level. ஸோ சொசைட்டியில் லோவஸ்ட் லெவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் தான். இந்த பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷனுங்கிறது வந்துட்டு லோவஸ்ட் லெவலான வில்லேஜ் வந்துட்டு ஹையஸ்ட் லெவலான சிட்டிஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு பில்ட் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி ப்ரொவிஷனல் அட்டானமி வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அது எப்போ ஃபோர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1937 ஃபோர்ஸுக்கு வந்து. ஸோ அதுபடி காங்கிரஸ் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லேயும் தன்னோட கவர்மெண்ட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி வில்லேஜ் தான் வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட் தான் வந்துட்டு, அதாவது வில்லேஜ் டெவலப்மெண்ட் தான் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனை வந்துட்டு ரிசீவ் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ காந்தியோட ப்ரோக்ராமில் இது ஒரு எசென்ஷியல் பார்ட். என்னென்னா பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எசென்ஷியல் பார்ட். இது வந்துட்டு லோவஸ்ட் லெவல்லேருந்து ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் பில்ட் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் த காந்தியன் ஐடியல் ஆஃப் கிராம ஸ்வராஜ் வில்லேஜ் ரிப்பப்ளிக் greatly influenced the constitution makers. அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947க்கு அப்புறம் காந்தியோட ஐடியலை தான் வந்துட்டு கிராம ஸ்வராஜ் அப்படிங்கிறது வந்துட்டு வில்லேஜ் ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ் த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ். ஸோ கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸுக்கு அது வந்துட்டு ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. இந்தியா பீயிங் த லேண்ட் ஆஃப் வில்லேஜஸ், த கிரியேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் பிகம் எ சோஷியல் மூமெண்ட். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு லேண்ட் ஆஃப் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்கிறதா வந்துட்டு கிராமம் இல்லாமல் இந்தியாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, இந்தியா பீயிங் த லேண்ட் ஆஃப் வில்லேஜஸ், த கிரியேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். ஸோ வந்து ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் பஞ்சாயத் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய சோஷியல் மூமெண்ட்லாம் வர ஆரம்பிச்சுது. Resortation of Panchayat has become an article of faith during our freedom struggle. ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்டேஷன் ஆஃப் பஞ்சாயத்து, அதாவது பஞ்சாயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மெயின் ஆர்டிக்கல் அவங்களோட நம்பிக்கையாகவும் இருந்தது, அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் காந்தியோட ஐடியல் என்னவாக இருந்தது, வில்லேஜ் ரிப்பப்ளிக்கை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதை வந்துட்டு கிரேட்டாக வந்துட்டு கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸை வந்துட்டு அது கிரேட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு.
ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா இஸ் எ லேண்ட் ஆஃப் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்துட்டு அந்த வில்லேஜை வந்து பஞ்சாயத்து அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சோஷியல் மூமெண்ட்ஸ் வந்துட்டு நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ மௌரியன் டைனாசிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமும் அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஷார்ட் இது லார்ட் ரிப்பன் பற்றினது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்பவே உங்களோட ஜென்ரலுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். Lord Ripon was the one who gave the Indians the first taste of freedom by introducing the local self-government in 1882. ஸோ இந்த லார்ட் ரிப்பன் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக இந்தியன்ஸுக்குள்ளே ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு இதை விதைச்சவர் யார் அப்படின்னா வந்துட்டு இந்த லார்ட் ரிப்பன் தான். எதை மூலியமானா அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலிமா. ஸோ இவர் வந்துட்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா 1882 வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். Ripon took some steps towards liberalizing the administration in India. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனில் லிபரலாக கொண்டு வரக்கு, அதாவது கரெக்டாக கொண்டு வரக்கு ரிப்பன் வந்துட்டு நிறையா ஸ்டெப்ஸ் வந்துட்டு எடுத்தார். He formulated the local self-government and made it clear that he was advocating for the decentralization of administration. ஸோ வந்துட்டு இவர் என்ன பண்ணார், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்துட்டு கொண்டு வந்து ஒன்று கிளியர் பண்ணார், எல்லா பீப்புள்ஸ் கொண்டு ஒரு கிளியர் பண்ணார். என்ன அப்படின்னா இவர் எதுக்காக அதை கொண்டு வராரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் மத்தியில் அதாவது வந்துட்டு டீசென்ட்ரலைசேஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்துட்டு அதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்துக்கும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. He tried to remove obstacles in the sphere of local self-government by his resolution of 1882. ஸோ இவர் என்ன ட்ரை பண்ணார்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அப்டக்கல்ஸ் அதாவது தடை எல்லாத்தையும் நீக்கணும். எது மூலயமா இவர் ட்ரை பண்ணார்னா அவரோட ரெசல்யூஷன், அவரோட பேச்சு மூலயமா 1882 அதை ட்ரை பண்ணார். He led a series of enactments in which larger powers of this local self-government were given to the rural and urban bodies and the elected people received wider rights. ஸோ இவர் வந்துட்டு நிறைய எனாக்ட்மெண்ட்ஸை வந்துட்டு கொண்டு வந்தார். எதுக்கு அப்படின்னா இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லார்ஜர் பவர்ஸ் அதாவது ஹையர் போஸ்டிங் எல்லாமே யாருக்கு கிடைக்கணும்னா வில்லேஜ் அண்ட் அர்பனில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு கிடைக்கணும். ஸோ அப்படி அந்த எலக்டார பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ரைட்ஸ் வந்துட்டு அதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ரொம்பவே நிறைய ஸ்டெப்ஸ் வந்துட்டு எடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்துட்டு ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு கேட்டாங்க அப்படின்னா லார்ட் ரிப்பன் வாஸ் த ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி கிளாஸை வந்து இதோடு ஸ்டாப் பண்ணலாம். நாளைக்கு கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன, அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.